எஸ்எஸ்சி ஜிடி அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க. இல்ல 18th மே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கன்னு தெரிஞ்சு அதுக்கேத்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதாவது ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்க எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெலிகிராம் குரூப்ல அவரோட எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ரீசனிங் பொறுத்தளவுக்கு கோடிங், டீகோடிங், நம்பர் அனாலஜில இருந்து ஒரு 11 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கான். கேலண்டர்ல 1, கிளாக்ல 2 கொஸ்டின், பிளட் ரிலேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சிலாஜிசம், டைஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இவரோட ஷிஃப்ட்ல கேட்கலன்னா உங்க ஷிஃப்ட்ல கேட்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அவரோட ஷிஃப்ட்ல கேட்கலன்னு சொல்றாங்க. பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹோலிஸ்டிக்கா தான் என்ன பண்ணி ஆகணும்னா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு 2024ல 4 கரண்ட் அஃபேர், 2025ல ஒரு கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர், ஹிஸ்டரியில 1, ஜியோகிராஃபில 1, எக்கானமி 1, டான்ஸ் 1, ஸ்போர்ட்ஸ்ல 2 கொஸ்டின். பாலிட்டில இருக்கிற ஆர்டிக்கல், எக்கானமில இருக்கிற 5 இயர் பிளான், சயின்ஸ் டாபிக் இந்த மாதிரி எதுவுமே வந்து கேட்கலையாம். மேத்ல பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம், ஸ்பீடு, ஒர்க்கு, சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பைப்போட டாபிக், HCF, LCM இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கல. இங்கிலீஷ்ல ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஃபில் இன் த பிளாங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ், ஸ்னானிம்ஸ், மிஸ்பெல்ட், கரெக்ட் ஸ்பெல்லிங், இடியம்ஸ், எரர் ஸ்பாட்டிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது போன வருஷம் எப்படி கேட்டாங்களோ அதே பேட்டர்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த வருஷம் கேட்கறனால பெருசா சேஞ்சஸ் கிடையாது. நீங்க ப்ரிப்பேர் பண்றது கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் என்ன வரும்னா கொஸ்டின்ஸ் வந்து வரும். இப்ப சில ஹிந்தி சேனல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே, அதாவது கொஞ்சம் டெப்தாவே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்னா நான் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து செக் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டது. மேத் பாருங்களேன். ட்ரெயின் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். ஸோ 2 ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே வந்து நான் அப்ரோச்சிங் ஈச் அதர். கிராஸ் ஈச் அதர் இன் 10 செகண்ட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரெயினை கொடுத்துட்டு செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி கேள்வி என்னன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது கம்ப்ளீட்டா எஸ்எஸ்சி ஜிடிக்காக ஒரு மேத் கோர்ஸ் வந்து எடுத்திருந்தேன். 10 வீடியோ போட்டிருந்தேன். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸு, டைமு, ஸ்பீடு இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தேன். போன வருஷம் என்ன கேட்டிருந்தேன்னா அதே பேட்டர்ன் என்ன பண்றாங்கன்னா கேட்கனால இந்த சீரியஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்னன்னா 2 ட்ரெயின் வந்து ஆப்போசிட்ல போச்சுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ 800 மீட்டர். தூரம் வந்து என்னன்னா 800 மீட்டர்னா எப்போது 2 ட்ரெயின் கொடுத்தாங்கவே ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து கண்டுபிடிப்போம். ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிச்சா போதும். ஒரு ட்ரெயினோட வந்து என்னன்னா ஸ்பீடை கொடுத்துட்டு இன்னொரு ட்ரெயின் கேட்குறாங்க. ரெண்டையும் கூட்டும் போது நம்மளுக்கு 80 வரும், ரைட்டா? அப்ப ஒரு ட்ரெயின் 60 இருந்தாதான் இன்னொரு ட்ரெயின் என்ன இருக்குன்னா 20 இருக்கும். அப்பதான் 80 வரும். இது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. பட் இது வந்து ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டுன்னு மட்டும் தான் பாக்குறோம். ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ப்ராப்பரா சொன்னதுனால அதுல என்னன்னா டீட்டெயிலா எப்படி வந்து நான் கால்குலேட் பண்ணணும் எல்லாமே நான் அனிமேஷன் வச்சு சொல்லியிருப்பேன். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன். செல்லிங் பிரைஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கொஸ்டின் எடுத்திருக்காங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஐட்டம் வந்து 2300. இதுல லாஸ் வந்து 200 நடந்துச்சுன்னா லாஸோட பர்சன்டேஜ் என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க பார்த்தோன்னே வந்துன்னா இதுல 200 தான் லாஸ், ரைட்டா? அப்ப 200 2300ல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேசிக் ஃபார்முலா வந்து இருக்கு, ரைட்டா? அதாவது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கம்ப்ளீட்டாவே ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, லாஸுக்கான பர்சன்டேஜ் என்ன, ப்ராஃபிட்டுக்கான பர்சன்டேஜ் என்ன, ஒரு செல்லிங் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, காஸ்ட் பிரைஸ்னா என்ன, இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணிருப்போம்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. லாஸுக்கான பர்சன்டேஜ்னா அந்த லாஸ் எவ்வளோ கீழே என்ன வரும்னா காஸ்ட் பிரைஸுக்கான வேல்யூ வரும். இன்ட்டு 100 வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த கொஸ்டின்ல காஸ்ட் பிரைஸ்னா கொள்முதல் விலையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப கொள்முதல் விலை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஃபார்முலா இருக்கு. அதாவது லாஸ்னாவே என்னன்னா லாஸ்க்கான வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம். செல்லிங் பிரைஸையும் நல்லா கவனிங்க. அதாவது லாஸ்ல இருந்து எது கொண்டு வரலாம்னு வச்சுக்கலாம். செல்லிங் பிரைஸும் காஸ்ட் பிரைஸும் எடுக்க முடியும். அதை வச்சு என்ன பண்ணா காஸ்ட் பிரைஸ் வேணும்னா செல்லிங் பிரைஸ் 2300, லாஸ் 200. அப்ப ரெண்டையும் கூட்டும் போது என்ன இருக்குன்னா காஸ்ட் பிரைஸ் 2500. அது ஒண்ணும் கிடையாது. 2500 ஒரு பொருளை நான் 2300 வித்தாதான் எனக்கு 200 என்ன ஆகும்? லாஸ் ஆகும், ரைட்டா? அதுதான் நம்ம கொடுத்துருக்கிறது. அப்ப அதை வச்சு என்ன பண்ணலாம்? லாஸுக்கான பர்சன்டேஜ் போட்டு ஆன்சர் வந்து எடுத்துடலாம். பேசிக் தான். பட் அந்த பேசிக் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா புரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். இப்ப இன்னுமே வந்துன்னா
ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா மேத்ல நிறைய கொஸ்டின் கிடைக்கல. ஸோ அதனால இதுக்கப்புறம் வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் கிடைச்சது, அதை வந்து பார்த்தலாம். Which of the following city will the 21st ஏசியன் கேம் 21st எப்ப நடக்க போகுதுன்னா 2030ல நடக்க போகுது. அது எங்க நடக்கும், எந்த நகரத்துல நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னு நினைச்சுன்னா அது தப்பு. இது கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின் கிடையாது. நம்ம பேசிக்கா நல்லா கவனிங்க. இது எந்த டாபிக்ல வரும்னா ஸ்டாட்டிக் ஜிகே. அதுல ஸ்போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் வரலாம், ஸ்போர்ட்ஸ்னாவே கரண்ட் அஃபேர் பேஸ்டு தானே அப்படின்னு நினைச்சா அப்படி கிடையாது. எஸ்எஸ்சி எக்ஸாம், அதுவும் பர்டிகுலரா எஸ்எஸ்சி ஜிடில கொஞ்சம் ஃபண்டமெண்டலாவும் வந்து கேட்பாங்க. என்ன மாதிரி இருக்குன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ்ல நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது ஒலிம்பிக் கேமு, நேஷனல் கேமு, இந்த மாதிரி ஏஷியன் கேமு, இதெல்லாமே பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஏஷியன் கேம் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேம் எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் நடந்தது. இதெல்லாமே ஒவ்வொன்றா நம்ம லேர்ன் பண்ணும்போது இதோட 21st ஏஷியன் கேம் எங்க நடக்க போகுதுன்னா தோஹா 2030ல. இது ஏன் மேபி கேட்குறாங்கன்னா, இப்ப 2026 என்னன்னா 20th ஏஷியன் கேம் வந்து நடக்க போகுது. அதனால என்னன்னா 21st வந்து கேட்டிருக்கலாம். ஸோ தோகா எங்க இருக்குன்னா கட்டார்ல இருக்கு. பார்த்து வச்சுக்க. இங்கதான் என்ன பண்ண போறேன்னா ஏஷியன் கேம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. 2034 வரைக்கும் சார்ட் வந்து போட்டு வச்சிட்டாங்க எங்க கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன வரும்னா தோஹா கட்டார் தான். இப்ப இது வந்து ஈஸியான கொஸ்டினா கிடையாது. இது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிருக்கணும், லேர்ன் பண்ணிட்டு ஓரளவு வந்து மைண்ட்ல இருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஓரளவு உங்களால கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, 2026 ஏஷியன் கேம் இம்பார்ட்டன்ட். அப்ப அதோட அடுத்த ஏஷியன் கேம் எங்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. இது வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து தெரியணும். அடுத்து வாங்க. அடுத்து எந்த மினிஸ்ட்ரி நியாய ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கான், அதோட அசோசியேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இது பேர்ல நியாயம் இருக்கு. ஸோ நியாயம் அப்படின்னு வந்தாவே எது வரலாம், சும்மா கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம், லாஜிக்கல எடுத்துக்கணும். நியாயம் இருக்கு, அப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து வரலாம்ல. சும்மா நம்ம லாஜிக்கா, ஏன்னா நியாயம்னா அவங்களும் ஓகே நீதித்துறை அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ணலாம். அது சம்பந்தப்பட்டதான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லீகல் அவேர்னன்ஸ், அதாவது நம்ம மக்களுக்கிடையே வந்து விழிப்புணர்வு வந்து கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அடுத்து மேகாலயா பிளாட்டு வந்து என்ன டைப் ஆஃப் ராக்ஸை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜாகிரபில பெனின்சுலர் பிளாட்டோ, பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா இது லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணியிருப்போம். ஏன்னா மேகாலயா பார்ட் ஆஃப் எதோட வரும்னா பெனின்சுலர் பிளாட்டோட வரும் ரைட்டா. இது எதனால ஆனதுன்னா ஏன்ஷியன் கிறிஸ்டலின் ராக்னு சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்டல் ராக்கால தான் ஆனது. எது அப்படின்னா மேகாலயா பிளாட்டோ. ஸோ ராக்ஸ்லயுமே நிறைய டைப் ஆஃப் ராக் இருக்கு, அதுவும் தெரியணும். அதுவும் தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பொம்மல் ஹார்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கான், எந்த ஸ்போர்ட்ஸோட சம்பந்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஜிம்னாஸ்டிக். அதாவது ஜிம்னாஸ்டிக்ல, அதுவும் பர்டிகுலரா மேல் ஜிம்னாஸ்டிக்ல இந்த மாதிரி ஒரு பேலன்சிங், இந்த மாதிரி ஒரு பேலன்சிங் பண்றதுக்கு போது என்ன சொன்னா பொம்மல் ஹார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கால்சா பந்த் எந்த டேல யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கால்சா பந்த் அப்படின்னு வந்தாவே எது சம்பந்தப்பட்டதுன்னா சிக்கிய மதத்தோட சேர்ந்தது ரைட்டா. இப்ப என்னன்னா கம்ப்ளீட்டாவே சீக்கிசம் எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு, அது எப்படி லேட்டரா வந்ததுன்னா ஒரு ரிலிஜனா அடாப்ட் ஆச்சு, அது சம்பந்தப்பட்ட வந்து ரூலர் யாரு, இதெல்லாமே என்ன பண்ணிருப்போம்னா நம்ம ஹிஸ்டரியில வந்து லேர்ன் பண்ணிருப்போம். குரு கோபிந்த் சிங் தான் என்ன பண்ணிருப்பான்னா அந்த கால்சா பந்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஒண்ணு கிடையாது, எல்லா இதுமே அதாவது சிக் கம்யூனிட்டி எல்லாமே என்ன பண்ணா ஒண்ணு சேர்ந்து அவங்களோட வந்து ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு ஆர்மி மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ யார் பண்ணியிருக்கானா குரு கோபிந்த் சிங். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து அகைன் ஸ்ட்ராட்டஜிக்கல 2011 சென்சஸ் படி ரூரல் பாப்புலேஷனோட ஹையஸ்ட் எந்த ஸ்டேட்டு கொண்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்டாட்டிக் ஜிகேல சென்சஸ்மே வந்து இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நம்ம சென்சஸ் கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், நல்லா கவனிக்கலாம். அதாவது ரூரல் அண்ட் அர்பன் பாப்புலேஷன், நார்மல் பாப்புலேஷனாவே எந்த ஸ்டேட்னா உத்தரப்பிரதேஷ் தான். ரூரலோட இதுலையும் யார் தான், உத்தரப்பிரதேஷ் தான் நம்பர் 1. அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உத்தரப்பிரதேஷ். அடுத்து சபகார் போர்ட். ஸோ சபகார் போர்ட் எந்த கண்ட்ரில இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த சபகார் போர்ட் கடந்த ஒரு 5 வருஷமாவே நியூஸ்ல இருக்காரு தான்.
ஏன்னா இந்தியா என்ன பண்ண போறாங்கன்னா, ஈரான்ல இருக்கு இந்த சபகார் போர்ட். இந்த சபகார் போர்ட் யாரு கெட்டானா இந்தியா தான் கெட்டுறாங்க. எதுக்காகனா, நம்ம ட்ரேட் பண்றதுக்காக. யாரு கூட அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரான், அப்படியே வந்து அங்கிட்டு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரி, அப்படியே வந்து யூரோப் போறதுக்காக வந்து இந்த போர்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து கட்டிட்டு இருக்கோம். பட் இதுல சில குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய டைம் என்னன்னா நியூஸ்ல வரும். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சபகார் போர்ட் எங்க இருக்குன்னா, ஈரான்ல இருக்கு. யார் இத கெட்டுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் கெட்டிட்டு இருக்காங்க. அடுத்து, விச் சாளுக்கிய கிங் defeated the Harshvardhana on the bank of the Narmada River in 618 AD. சாளுக்கியர்களுக்கும் இந்த ஹர்ஷ்வர்தர்களுக்கும் என்னன்னா, ஹர்ஷ்வர்தனா ஒரு கிங், சாளுக்கியால ஒரு கிங் இருப்பாரு. அவங்க 2 பேருக்கும் எப்போதுமே ஆகாது. அது யாருன்னா புலிகேசின் II. இவங்கள பத்தி என்னன்னா ஒரு கல்வெட்டுலயே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. புலிகேசின் IIக்கும் ஹர்ஷாவுக்கும் எப்போதுமே வந்து ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க. இது ஹிஸ்டரியில கம்ப்ளீட்டா இந்த குப்தா வர முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கிப்தால என்டையர் லேர்ன் பண்ணியிருப்போம். ஞாபகத்துல வச்சுக்கங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் புலிகேசின் II தான் வரும். அடுத்து பேசிக்கா வாட் ஆர் த எஃபர்ட் மேட் பை த போலீஸ் டு மேக் த பப்ளிக் aware ஆஃப் த செக்யூரிட்டி கால் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த போலீஸ். அதாவது கம்யூனிட்டி போலீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா மக்கள் கிட்ட விழிப்புணர்வை கொண்டு வரதுக்காக வந்துன்னா இந்த மாதிரி அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. சத்தாரா பிரிட்டிஷ் ஸ்டேட்டோட எப்ப அனெக்ஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டல்ஹௌசி டாக்டின் ஆஃப் லாப்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பானா சத்தாராவை வந்து அனெக்ஸ் பண்ணியிருப்பாரு. டாக்டின் ஆஃப் லாப்ஸ்னா ஒரு கிங்டம் இருக்கு. அந்த கிங்டத்தோட வந்து அரசர்ல அவங்களுக்கு வந்து என்னன்னா ஆண்மகன் இல்லைன்னா அந்த கிங்டம் என்ன உடைஞ்சு கொண்டு போய் பிரிட்டிஷ் கீழே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் தான் வந்து இந்த டாக்டின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்னு. அதை பேஸா வச்சு நிறைய இதை வந்து என்ன உள்ள கொண்டு இருப்பாங்க. அது முக்கியமானது இந்த சத்தாரா. எந்த வருஷம்னா 1848. இது நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன்ல பிரிட்டிஷ் எந்த மாதிரிலாம் வந்து கேப்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பத்தி கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணியிருப்போம். லேர்ன் பண்ணிக்கணும். அடுத்து அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர் WPL. ஸோ ஃபர்ஸ்ட் WPL ஆர்சிபி எந்த வருஷம் வின் பண்ணாங்க? அதாவது ஆர்சிபி அவங்களோட ஃபர்ஸ்ட் WPL கப்பு வந்து எப்போ எடுத்தாங்கன்னு கேட்குறேன். 2024. போன வருஷம் வந்து என்னன்னா மேல் மென் ஐபிஎல் ஐ மீன் ஆர்சிபி வந்து என்ன வின் பண்ணாங்க. அதுக்கு முந்தைய வருஷம் வந்து என்னன்னா WPL வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அது கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இது கொஞ்சம் ஈஸியானதுதான். அடுத்து உத்தரகாண்ட் சம்பந்தப்பட்ட ஃபோக் டான்ஸ் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சோலியா வந்து என்னன்னா ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து உத்தரகாண்ட். இது நம்ம கம்ப்ளீட்டா ஸ்ட்ராட்டஜிக்கலேயே வந்து நாட்டுப்புற நடனம் ஃபோக் டான்ஸ்க்கான என்டையர் லிஸ்ட் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. கிடைச்சத வச்சு உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, கரண்ட் அஃபேர் எப்படி கேட்குறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கல் எப்படி கொஸ்டின்ஸ் வருது, கொஞ்சம் ஃபண்டமெண்டல் டாபிக் எப்படி எடுக்கிறான்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுங்க. இந்த டைம் ஃபுல்லாவே ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கான கரெக்டாக உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட் இருக்கோ இந்த பேஸா வச்சு என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.